ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சத்தான ஒரு சாதம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு வருவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. குயிக்காக நம்ம பண்ணிடலாம். அதே சமயத்தில் சத்தானது கூட. நம்ம பொதுவாக மல்லி சாதம், புதினா சாதம், சில குழந்தைகளுக்கு புதினா பிடிக்காது, சில குழந்தைகளுக்கு மல்லி பிடிக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா 2 கலந்த சாதம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி புதினா மல்லி 2 கலந்த ஒரு சாதம் செய்யறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக புதினா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகளையும் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கலாம். 2 ஈக்குவலாக சேர்த்தும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த புதினா பிடிக்காதவங்களும் மல்லி பிடிக்காத 2 பேர்த்துக்குமே இந்த சாதம் பிடிக்கும் கண்டிப்பாக. 3 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 3 பூண்டு, 3 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சாச்சு இருக்கட்டும். இப்போ வடித்த சாதத்தை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். இது சாதம் நம்ம சாதமாக டெய்லி செய்யக்கூடிய அரிசி தான், சாதம் தான். ஒயிட் ரைஸு ஆறட்டும். உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பச்சை வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை, அதனால் அரை கப்பு போட்டு நம்ம இதை வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் தோல் எடுத்துட்டு நீங்கள் கடைசியில் வேணாலும் ஃப்ரை பண்ணி சேர்த்தலாம். சரிங்களா? இப்போ கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்ருக்கும்போது உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உடச்ச உளுந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது 2 நம்ம சாப்பிடும்போது நல்லா கடிப்படும்போது நல்லாயிருக்கும். இப்போது இந்த அளவுக்கு வறுத்து விட்டதுக்கப்புறம் முந்திரி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி முந்திரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கைப்பிடி வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வெங்காயம் வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச புதினா மல்லி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்தி நல்லா வதக்கிடணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ மிக்சர் ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா இந்த மாதிரி திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? திக்காயிடுச்சா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா, நம்ம விட்ட எண்ணெய். இந்த டைமில் தான் நம்ம சாதத்தை போடணும். தேவையான அளவு சாதம் கொஞ்சமாக போட்டு கலந்து பார்த்துட்டு திரும்ப போட்டுக்கோங்க. ஒரே அடியாக கொட்டிடாதீங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிம் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ சாதம் நான் எடுத்து வச்ச சாதம் கரெக்டாக இருக்குது. அதனால் இதுக்கு மேலே நம்ம போட்டோன்னு சொன்னோம்னா நமக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் அதுக்கு தக்கவாறு நம்ம சாதத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போ கலந்தாச்சு. சூப்பரான புதினா மல்லி ரைஸ் ரெடி. நம்ம சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாதம் கொடுக்கும்போது அந்த பருப்புகள் எல்லாம் இருக்குது, முந்திரி போட்டிருக்கிறோம், நிலக்கடலை போட்டிருக்கனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சத்தானதும் கூட, குயிக்காக பண்ணி கொடுத்துடலாம். டெய்லி இந்த சாம்பார் ரசம் அந்த மாதிரி கொடுக்கறக்கு ஒரு நாள் வெரைட்டி ரைஸில் புதினாவும் மல்லி கலந்த சாதம் கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வேறு ரெசிபியோட. தேங்க்யூ.